கான்வர்சேஷன் வந்து சீரியஸ்லி படம் ஓடுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே நடித்தோம். படம் 100% ஓடும், அதுல எல்லாம் டவுட்டே கிடையாது. நமக்கு ஒரு ஒரு லேட் ஆனவுடனே நமக்கு தோணுல, நிறைய படங்கள் இன்னைக்கு ட்ரெண்டு செட் ஆகுது இல்லை, ஒரு மாதிரி படம் வந்து செட் ஆகும்போது நம்ம ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் இருக்கும். அப்போ இருக்கும்போது நாங்கள் படம் பார்க்கல, ட்ரெய்லர் ரொம்ப கழிச்சு ட்ரெய்லர் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லையே படம் ஓடிரும். அது வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிற விஷயம். 100% வந்து இன்னைக்கு இவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஷூட்டை விட்டுட்டு வந்து அவங்களாம் இருக்கிறாங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கணும். அதனால் அந்த டவுட்டுலாம் கிடையாது. பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீடம் எனக்கு அந்த இயக்குனரும் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க எங்கள் எல்லாருக்கும். இப்படி அழகாக பேசுறது, மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி கூட ஓப்பனாக பேசணும்ல, இல்லைன்னா அது இங்கே வேண்டான்னு சொல்லியிருப்போம், கட் பண்ணியிருப்போம். விராட் சார், டேரக்டர் பேசும்போது சொன்னாங்க, எல்லாரையும் ஏமாத்தினேன்ட்டு. இப்போ ஸ்டேஜில் வந்து பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அட பாவி, இவங்க கூட இந்த படமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்களா, இல்லை அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்களா? இல்லை தலைவர் வந்து எல்லாருக்கும் தான் கேட்குறது கேள்வி. இல்லை தலைவர் கொஞ்சம் என்னென்னா ஒரு விஷயத்த வந்து நீட்டி அதுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்களா, அது மாதிரியே தான் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, அவர் பேச வர்றாருன்னா அப்படியா அப்படின்னு நம்ம மைண்டில் எங்கேயோ போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம். அவர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக பேசுவார், அவருடைய பழக்க வழக்கம், அது ஒன்றும் பண்ண முடியாது. டேரக்டர் சார், 3வது கண் தான் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற எல்லா கொலைகள், எல்லா ட்ரக்ஸ், எல்லா பாலியல் தொல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே 3வது கண் தான். ஸோ இந்த 3வது கண்ணுன்னு முன்ன வந்து சிவன் கண்ணை தான் சொல்லுவாங்க, முக்கண்ணு அதை தான் பண்ணுவாங்க. பட் அந்த 3வது கண்ணு ஏன் வச்சிருக்கீங்க? படத்துக்கு முக்கியமானதா? சிசிடிவி வருமா? வித்தாத் மாட்டுவாரா, இல்ல கலை மாட்டுவாரா? இல்ல, இது சிசிடிவி 3ஆம் கண்கிறது சிசிடிவிங்கிற அர்த்தம் இல்ல. 3ஆம் கண்கிறது நெற்றிக்கண்ணா அறிவு சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் பிளே இருக்கிறதுனால அந்த பேர் பொருத்தமானதா நாங்க நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் சார் சொல்லுங்க சார். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன், சொல்லிட்டு அவரு சார். இல்லை, படத்தோட கிளைமாக்ஸில் யார் கொலையாளி அப்படிங்கிற நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் படத்தில் நிஜத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி அந்தரத்தில் விட்டீங்களா, இல்லை நாங்கள் தான் சொல்லணுமா? இல்லை சார், இது வந்து ஒரு ஒரு எல்லா படங்களுமே வந்து ஒரு ரசிகர்கள் வந்து படம் பார்ப்பாங்க, படம் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு வெளியில் போயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு ரசிகராகவே இருக்காங்க. பட் நிறைய படங்கள் அவங்க ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் படிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க கற்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கும், ஒரு ஒரு நாலேஜ். அதாவது அறிவுங்கிறது நாலேஜ். நான் சொல்கிறது இந்த சினிமா பார்த்து சினிமா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய திறன், இதெல்லாமே ஜனங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது, ஒரு படம் பார்க்கும்போதே கூட ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சினிமா அவங்க பார்க்குறாங்கன்னா, இவன் கில்லராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சில பேர் இது சரியாக இருக்கும், சில பேர் இது மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க இல்லையா. அது நம்ம ஒரு ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் வந்து அது கிளைமாக்ஸில் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க ஒரு போவாங்க. பட் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆடியன்ஸே சொன்னால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு ஹீரோ ஆக்குனா எப்படி இருக்கும், படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு கதாபாத்திரமாக உள்ளார வந்து ஒரு போலீஸாக உள்ளார வந்து இந்த உண்மையான கில்லரை நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு, அதுதான் இந்த. அதான் அப்போதான் ஆடியன்ஸ் தான் 3வது கண் அப்படின்னா. கண்டிப்பாக சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் டைரக்டர் 3வது கண் வச்சுருக்கீங்க, 3ஆம் கண்ணில் 3 புள்ளிலாம் இருக்குது. இது ப்ரொடியூசர் சார், 1 லட்ச ரூபா பரிசுன்னு அறிவிச்சிருக்கீங்க. ஒரு 3 லட்சமாக அறிவிச்சு ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம்ல, யார் கண்டுபிடிக்கிற ரசிகர்களுக்கு. 3ஆம் கண் இதெல்லாம் இன்னும் சார் செம்ம சார். நீங்கள் இல்லை 1 லட்சமாக அறிவிக்கிறீங்களா, அதை மட்டும் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே சார். ராமர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ ஆக போகிறேன்னு வேற சொல்லிட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் கிட்டத்தட்டங்கிற வார்த்தையை திட்டங்கிறீங்க. யாரை திட்டுறீங்க? அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்களை இது பண்ணுறதுக்காக சொல்ல, இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் நீங்கள்லாம் பேசுகிறது தான் தமிழ் நினச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்ப கொஞ்சம் மாற்றிங்க. யூடியூபர்னு வேற சொன்னாங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவனோட அருள் உண்டு. ஐயோ நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சார், ஆர்டிஸ்ட் வந்து வருது பெரிய விஷயம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க வரத்துக்கு ஏன் லேட் ஆயிடுச்சு? இப்போ வந்து லேட்டா வரலனாலும், ஈவெண்ட்டுக்கே வரலனாலும் எல்லா ஸ்டேஜ்ல திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்காக வந்தீங்களா, இல்ல லேட்டா ஆகணும்னு வந்தீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே.
அப்படிலாம் நான் ஹீரோலாம் இல்லைண்ணே. ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கேண்ணே, படம் பண்ணிகிட்ருக்கேண்ணே. அங்கேருந்து நான் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டலூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேண்ணே நான். டைம் ஆகிடுச்சு. நான் இன்னும் கேட்டால் நான் வந்து வண்டலூர்லேருந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து பைக்கில் தானே இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே எப்படியாவது சீக்கிரம் வரணுன்றதுக்காக பைக்கில் இங்கே சீக்கிரம் வந்திருக்கேன். மற்றபடி லேட் ஆகிடுச்சுன்னு வந்து சாரி. தேங்க்யூ. ஆனால் எனக்கு இங்கே வரணும்னு ஆசை. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது இப்போ வளர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து இங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு என் மனசுக்கே தோணுனேன். நான் அங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அது கிடைக்காத டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங்கில் எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி கீசி வாங்கிட்டு வரணுன்றது கஷ்டம்னு. ஆனால் எப்படியோ பேசி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்கண்ணே. நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்னா நான் இன்னொரு படம், இந்த படமும் நீங்கள் அந்த மாதிரி நாளைக்கு வேறு படத்தில் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்படும்ல, உடனே போயிட்டு வாங்கினாங்க. லேட் ஆகிடுச்சுண்ணே, சாரிண்ணே. சாரி. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரக்டர் சார், தேங்க்யூ, நன்றி. டேரக்டர் சார் இங்கே சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி இங்கே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கிளைமாக்ஸ் ஒரு சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு நிறைய கருத்து வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய பாயிண்ட்ல இருந்து தவறி போகலாம் இல்லையா? இல்ல போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பார்ட் 2க்கு வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? பார்ட் 2 எடுக்கிற மாதிரி இருந்தா? பார்ட் எடுக்கிற ஐடியாலாம் இல்லைங்க. அப்படி சரி, ரைட். வருகை தந்த பிரஸ் மற்றும் மீடியா நண்பர்கள் எல்லோரும்